Hi 11th standard வீடியோ ரொம்ப நேரம் இல்லை 2 நாள் போடலனே வச்சுக்கலாங்களே. நேற்றே போட்டிருந்த ஒரு வீடியோ, பட் இருந்தாலும் அது போதும் சரிங்களா. நாளைக்கு ஒரு நாள் கூட டைம் இருக்குது. இங்கிலீஷில் ஆல்ரெடி 21 மார்க்ஸ் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த பிடிஎஃப் வச்சுக்கோங்க. வே டு சக்ஸஸ், அதே வே டு சக்ஸஸ் தான் இது. ஸோ அதே பிடிஎஃப் நான் கொடுத்துட்டேன். இருந்தாலும் அந்த 2 மார்க்கு அப்ரிசியேஷன் கொஸ்டினும் அண்டு இஆர்சி என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் டீட்டெயில் வந்து திரும்பவும் என்ன படிக்கணுன்ட்டு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க திரும்பவும். அப்புறம் கிராமர் பார்ட் வந்து தனியாக பார்த்துக்கலாம் சரிங்களா. இந்த வீடியோவில் எரர் ஸ்பாட்டிங் பார்த்துடலாம் சரிங்களா. அந்த 5 மார்க்கில் ஒரு எரர் ஸ்பாட்டிங் அது பார்த்துடலாம். அண்ட் 5 மார்க்குமே லெட்டர் ரைட்டிங் அது இதுன்னு எல்லாமே பார்த்துடலாம் இந்த வீடியோவில். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு புரியும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ அப்ரிசியேஷன் கொஷின், போயம் அண்ட் ஆல்சோ ப்ரோஸோட 2-3 மார்க்ஸும் பார்த்துடலாம். ஸோ ஒன்ஸ் அப்பான் எ டைம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குது சொல்லுங்கள். 2 கொஷின் படிக்க மாட்டிங்களா? ஸோ கன்ஃபெஷன்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கொஷின் படிச்சிருங்க. ஸோ அதுக்குன்னு இவ்வளோ பெருசெல்லாம் படிக்க வேண்டாம், ஒரு லைன் தான் ஆன்சர் எல்லாமே. அடுத்தது லெசன் 3லேயும் அப்படி தான் படிச்சுக்கோங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெக்காவிட்டியில் ஒரு 4 லெசன் படித்தா போதும் சரிங்களா. இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து 5வது லெசனும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். பட் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் கிடையாது, ஈஸி தான். இல்லை எனி 4 லெசன்ஸ் படிச்சுக்கோங்க. நான் அதுதான் முன்னாடிருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகேவா. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அது வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. சிமிலி, மெட்டாஃபர், பர்சனிஃபிகேஷன் இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இதை தான் எக்ஸாம்லேயும் கேட்குறாங்க. ஸோ அதில் பேஸ் பண்ணி வர்றது பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள், லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 லெசனோட இதெல்லாம் இருக்குது. இதையாவது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்கள். அண்ட் அலிட்ரேஷன் உங்களுக்கு தெரியும், ரைமிங் ஸ்கீம் தெரியும், ரிப்பிட்டேஷன் வேர்ட்ஸ், ரிப்பிட்டேஷன் வேர்ட்ஸ், சிமிலி வந்து ஆஸ் லைக் ஆஸ் வந்தால் சிமிலி, மெட்டாஃபர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் கொடுக்கல, நான் அது வச்சு சொல்கிறேன் சரிங்களா. பர்சோனிஃபிகேஷன் எதுக்கு வரும்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்டெலாம் பார்த்துக்கோங்க. ரிப்போர்ட், டைலாக் அண்ட் டைரக்ட் இன்டைரக்ட், அதாவது கிராமர் பார்ட் இதில் பாருங்கள். நான் உங்களுக்கு கிராமர் தனியாக சொல்லித்தரேன் சரிங்களா. சிம்பிள் சென்டென்ஸு, இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதெல்லாமே வந்து நம்ம தனியாக பார்த்துக்கலாம், ஈஸி தான். ஸோ பார்ட் 3 வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா இஆர்சி. ஸோ இஆர்சியை பொறுத்த டெக்ஸ்டுவல் புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ இஆர்சிக்கு நான் உங்களுக்கு நேற்றே வந்து ஒரு மினி மெட்டீரியல் கொடுத்து, நேற்றோ மினி மெட்டீரியல் கொடுத்து, அந்த மினி மெட்டீரியல் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அதில் எல்லா போயட் நேமும் அண்டு ஆத்தர் பேரும் இருக்குது. கெபரியல் ஒக்காரா அந்த மாதிரி ஆத்தர் பேர் இருக்குது. அந்த ஆத்தர் பேர் இது எழுதுனா 2 மார்க் கிடச்சிடும். எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் ஒன்றும் படிக்கவே வேண்டாம். நீங்கள் காமன் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன லைன் கொடுத்தாலும் காமன் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுகிற மாதிரி எல்லா போயமுக்கும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து படித்தா போதும். இஆர்சி இது படிக்கணும் அவ்வளோ படிக்கணுன்ட்டெல்லாம் இல்லைனா ஒன்று பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அது கூட ஞாபகம் முடியாது அப்படின்னா 3 கொடுத்து இஆர்சி 2 எழுதணும் சரிங்களா. டாப் 4 படிச்சிங்க அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டுலேருந்து 4வது லெசன் முடி நீங்கள் போயமோட இது படிச்சிங்கன்னா, போயமோட பேர், போயமோட ஆத்தர் பேர் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே எழுதிடலாம். இல்லை எல்லா போயத்தோட சேஃப்டிக்கு பார்த்து வச்சுருங்க. காமன் பேராகிராஃப் நான் சொல்லியிருக்கிறேன் எக்ஸ்ப்ளனேஷன் ஓகேவா. ஸோ ரெஃபரன்ஸ் எப்படி எழுதுறீங்கன்னா கான்டெக்ஸ்ட், எக்ஸ்ப்ளனேஷன், கமெண்ட். ஸோ இல்லை அப்படின்னா ரெஃபரன்ஸ் அப்படின்னு போடுங்க. ரெஃபரன்ஸ்டு போட்டு கான்டெக்ஸ்ட்டில் அந்த லைன் எழுதி விடுங்க. எக்ஸ்ப்ளனேஷனில் அந்த காமனான எக்ஸ்ப்ளனேஷன் எழுதி விடுங்க, போதும். 3 மார்க் போட்டுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரோஸ் ஷார்ட் ஆன்சர். புக் பேக்காவது ஒழுக்கமாக பாருங்கள். ப்ரோஸ் ஷார்ட் ஆன்சர் பொறுத்து எனி 4 லெசன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸ் பாருங்கள், எழுதிடலாம் சரிங்களா. ஃபஸ்ட் லெசன் பாருங்கள், அந்த போர்ட்ரேட் ஆஃப் லேடி, அது ஈஸி தான், இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குயின் ஆஃப் பாக்ஸிங், இதுவுமே 8 கொஸ்டின் தான் இருக்குது. ஸோ இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் மனப்பாடம் பண்ண வேண்டாம், டீட்டெயில் இருக்கிறதே நீங்கள் எழுதி விடலாம். இதுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, என்ன ஆன்சர் பண்ணணுங்க மட்டும் மேலோட்டமாக பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நீ ஒன்றும் புதுசாக படிக்க வேண்டாம். 3வது லெசன் பாருங்கள், ஃபர்கண்டிங், ஈஸி தான், 6 கொஸ்டின். 4வது லெசன் டைட் கார்ட்னஸில் 6 கொஸ்டின் தான் இருக்குது. கொஸ்டின் த ஃபாலோயிங் 109 டைட் கார்ட்னஸில் இதுவும் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு 4 லெசன் பாருங்கள் போதும். உங்களுக்கு பிடிச்ச 4 லெசன். இல்லை நீங்கள் டீட்டெயில் படிச்சிருப்பீங்க தெரியுமா, அந்த 3 லெசன். இப்போ 3 லெசன் டீட்டெயில் படிப்பீங்களா, இல்லை 2 லெசன் டீட்டெயில் படிப்பீங்களா, அந்த லெசன்லேயும் ப்ரோஸோட அந்த கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு மீதி எக்ஸ்ட்ராவாக 2 லெசன் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் ஓகேவா. ஆனால் பார்க்காம போயிடாத, ஏன்னா அது ஒரு 3 மார்க் வருது, 6 மார்க் விட்டுறாத. டயலாக் ரைட்டிங் எக்ஸ்சேஞ்ச், இது வந்து என்னென்னா அந்த 3x3 9 செக்ஷன். இதில் டயலாக் ரைட்டிங் என்ன கேட்டால் அட்டன் பண்ண வேண்டாம். நான் வெர்பல் காம்ப்ரிஹென்ஷன் வேணால் அட்டன் பண்ணலாம். அப்படின்னா
பை சார்ட்டு இல்லைன்னா டேட்டா கொடுத்து இல்லை பார் சார்ட் எதாவது கொடுத்து இந்த மாதிரி 3 கொஷின் கேட்பாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து இதிலே ஆன்சரை வச்சு அதிலே ஆன்சர் இருக்கும் இல்லையா, அதை வச்சே நம்ம என்ன பண்ணிக்கலாம். அந்த பை சார்ட்லேயே ஆன்சர் இருக்கும். மேண்டேரியன் விச் லாங்குவேஜ் ஸ்போக்கன் பை மோஸ்ட் பீப்புள், அது இதிலே இருக்கும். சரிங்களா, அப்போ அது வந்து மேண்டேரியன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு பாருங்கள் 12.44% அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சி ஈஸியாக எழுதிக்கலாம். பை சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. ஸோ ப்ராசஸ் மேக்கிங் டிஸ்கிரைபிங் எ ப்ராசஸ் 3x3 9ல் நீ வந்து பை சார்ட் பார் சார்ட் ஒன்று எழுது, டிஸ்கிரைபிங் ப்ராசஸ் எழுது ஒன்று. ஸோ 2 கொஸ்டின் ஆச்சா. நோட்டீஸ் ரைட்டிங் ஒன்று வரும், இமெயில் ரைட்டிங் வரும். நோட்டீஸ் ரைட்டிங்கும் சொல்லித்தரேன், இமெயில் ரைட்டிங்கும் சொல்லித்தரேன். ஏதாவது பிடிச்சது 3 எழுது, ஆனால் 3 தான் எழுதணும். ப்ராசஸ் மேக்கிங் கண்டிப்பாக எழுது. பைண்டிங் புக்கு ஒரு 6 பாயிண்ட் நச்சுன்னு வர மாதிரி எழுது போதும். அடுத்தது கப் ஆஃப் டீ, நீ டீ எப்படி வைப்ப, சரியா. அடுத்து வந்து பர்த்டே பார்ட்டி எப்படி வைப்பேன், அப்புறம் வந்துட்டு கிஃப்ட் பேக் எப்படி பண்ணுவேன், இது பேஸ் பண்ணி பாரு. அண்ட் மேங்கோ ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பாரு, அண்டு ஆப்பிள் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பாரு. நான் நேற்று கொடுத்த பிடிஎஃப்ல இருக்குது. ஸோ இது வந்து பேசிக்காக கேட்குறதுனால அவங்க கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ப்ராபப் அண்ட் சிமெட்டிக் ஃபீல்டு கேட்டால் பிரச்சனை இல்லை. சிமெட்டிக் ஃபீல்டுனா ஒரு நிமிஷம் இருங்க. சிமெட்டிக் ப்ராபப் கேட்டால் இந்த ப்ராபம் மட்டும் பார்த்துட்டு போங்க. இந்த ப்ராப்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, சரிங்களா. எக்ஸசைஸும் இருக்குது. ஓகே, அடுத்து சிமெட்டிக் ஃபீல்ட்ஸ்னால் என்னென்னா, இப்போ அவங்க கொடுத்துருவாங்க, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருவாங்க, ஆன்சராக அவனே கொடுத்துருவான். இப்போ கம்ப்யூட்டர் பற்றி சொல்கிறான்னா கம்ப்யூட்டர் தான் ஆன்சர், அந்த மாதிரி. இது கொடுத்தா லக்கு, ஆனால் கேட்க மாட்டான், அதான் பிரச்சனை. நோட்டீஸ் ரைட்டிங், இது வந்து நோட்டீஸ் ரைட்டிங் எப்படி எழுதணுங்கிறங்க போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார்மேட் காட்டுறேன் பாருங்கள். நோட்டீஸ் ரைட்டிங்க்கு இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நோட்டீஸ் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கீழடி. ஸோ ஹெட்டிங் என்னங்கிறது பாருங்கள். ஃபஸ்ட் நோட்டீஸ் எதுக்காகன்னு பாருங்கள். ஸோ அந்த நோட்டீஸ்க்கு டைட்டில் கொடுக்கணும், சரிங்களா. அப்புறம் பாடி ஆஃப் தி லெட்டர், அதாவது நோட்டீஸ்க்கு அந்த அந்த இது என்ன ஒரு கண்டென்ட் வருங்கிறது. வென்யூ டேட்டு, இடம் டேட்டு, சரிங்களா. பாருங்கள் லைஃப் ஆஃப் கலாம் அவனே கொடுத்துருக்கானா, எழுதிடலாமா. ஸோ அந்த மாதிரி வென்யூ டேட்டு எங்கே நடக்குது, டேட்டு நம்மளாம் எழுதிக்கலாம். ஆல் ஆர் வெல்கம் சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதுங்க, சரிங்களா. சரி, ப்ராக்டிஸ் கொஷின். நோட்டீஸ் ரைட்டிங் இதில் இருக்கிறத ஒழுக்கமாக பாருங்கள். நோட்டீஸ் ரைட்டிங் பார்த்து எழுதும்போது டேட்டு டைம் ரொம்ப முக்கியம். டேட் இங்கே போடணும், அண்ட் டைம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வென்யூ ரொம்ப முக்கியம். அண்ட் தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக உங்களுடைய அந்த இது முக்கியம், வி ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும், சரிங்களா. ஹெட்லைன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட்லைன்ஸ் கேட்டானா பிரச்சனை கிடையாது. பாருங்கள், அனு கீர்த்தி செலக்டட் தி நியூ மிஸ் இண்டியா. ஸோ நீ ஹெட்லைன்ஸ் கேட்டானா என்ன பண்ணுறேன்னா, இதெல்லாம் எங்கே சார் கேட்பானா 3x3 9ல் தான் கேட்பான். கேட்டானா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டேட்டு இடம் எழுதிட்டு அவங்க எப்படி செலக்ட் ஆனாங்க, எந்த வருஷம் செலக்ட் ஆனாங்க எழுது. கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். டேட்டு இடம் அது கரெக்டாக எழுதிடணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது இமெயில் ரேட்டிங் பார்த்துடலாம். இமெயில் ரேட்டிங்க்கு கவர்மெண்ட் கொஸ்டின்ஸே பார்க்கலாம். 2 இந்த மாதிரி தான் நீ பாக்ஸ் போடணும் உன் பரீட்சையில். 2 சப்ஜெக்ட் வந்துட்டு எதை பொறுத்து இருக்கோ அதை சப்ஜெக்ட் இங்கே கொடுத்துருப்பான் பாருங்கள். இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்கான கம்ப்ளீட் ஆஃப் என்சைக்ளோபீடியா டியர் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன கண்டென்ட் இருக்கோ அதை இப்படி படிச்சுட்டு போ, அதை வச்சு நீ மாற்றி விட்டுரு, அவ்வளோதான். ஸோ இங்கே லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இமெயில் லெட்டரோட தேங்க்யூ போட்டு இமெயில் லெட்டரும் முடிவுரை மாதிரி இங்கே இருக்கும் பாருங்கள். இங்கே கொஸ்டின்லேயே இருக்கிறத அப்படியே எழுதி விட்ருக்காங்க, ஓகேவா. ப்ராக்டிஸ் கொஸ்டின் இமெயில் ரேட்டிங் ஃபார்மேட்டுக்கே ஒரு 2 மார்க் கிடச்சிரும். 3 மார்க் உள்ளதை கேட்பாங்க. ஸோ இமெயில் நோட்டீஸ் ரேட்டிங் கண்ணு வச்சுக்கோங்க. இப்போது ஸ்பாட் தி எரர் பார்த்துடலாம். ஸ்பாட் தி எரருக்கு கோல்டன் ரூல்ஸ் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸியாக எங்கெல்லாம் சூப்பர்லேட்டிவ் வருதோ இஎஸ்டி போடு. அப்படின்னா இஎஸ்டியில் முடியும் அப்ஜெக்டிவ் வார்த்தைகள் முன்னால் தி சேர்த்து. இஎஸ்டி அதாவது சிம்பிளஸ்ட், ஸ்டாலஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி நீ தி சேர்த்தணும். நல்லா வச்சுக்கோ. ப்ளூரல் நவுனுக்கு பிறகு இஸ் வாஸ் வந்தால் அதனை 6 வேறாக மாற்றுவோம். அப்போது ப்ளூரல் நவுனுக்கு அப்புறம், ப்ளூரல்னால் தெரியும்ல, 2 வார்த்தைகள், அதாவது நிறைய வார்த்தைகள். ஸோ மெனி வார்த்தைகள், சரிங்களா. பிறகு இஸ்ஸு வாஸ் வந்தால் 6 வேறு போடணும், சரிங்களா. அதாவது இஸ்ஸுக்கு பதிலாக 6, வாஸுக்கு பதிலாக வேறு. இது கண்டிப்பாக கேட்பான். சிங்குலர் நவுன் அதாவது ஒரே ஒருத்தரை குறிக்கிற மாதிரி வந்ததுன்னா 6க்கு பதிலாக இஸ்ஸு போடணும், வேறுக்கு பதிலாக வாஸ் போடணும், அப்படியே உல்ட்டாவா, சரிங்களா. அடுத்த ஒவ்வொல் சவுண்டு வந்ததுன்னா ஏஇஐஓயு சவுண்ட் இருக்கு இல்லையா, அது வந்துன்னா முன்னாள் ஏ போடணும். இப்போ உதாரணத்துக்கு அம்பர்லா அப்படின்னா ஆன் அம்பர்லா தான் வரும், சரிங்களா. இப்போது ஒவ்வொல் சவுண்டு வருதுன்னா ஏ அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போது அடுத்து ரொம்ப முக்கியம் பாருங்கள்,
வவ்வல் சவுண்டு தொடங்குவதால் அதற்கு முன்னால் ஆன் போடவும். வவ்வல்ஸ் எழுத்து வந்தால் வேறு, வவ்வல் சவுண்டு வந்தால் வேறு. சவுண்டு வந்து எம்எல்ஏ, ஹெச்எம்டி அந்த மாதிரி வந்தால் ஆன் எம்எல்ஏ, ஆன் ஹெச்எம்டி அப்படின்னு போடணும். கான்சனேட் சவுண்டு முன்னால் வந்தால் ஆன் போடவும். சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. யூரோப்பியன் யூனிவர்சிட்டி யூனியன் 1 ரூபி போன்றவை கான்சனேட் சவுண்டில் தொடங்குவதால் அதுக்கு முன்னால் ஏ போடவும். சரிங்களா? தேர்டு பர்சன் நவுன் வந்த பிறகு ப்ரெசன்ட் வேர்ப் வந்தால் அதோட எஸ் சேர்க்கவும். புரிஞ்சுதா? மூணாவது பர்சன் நவுன் வந்த பிறகு ப்ரெசன்ட் வேர்ப் வந்தால் அதுக்கு எஸ் சேர்த்தணும். மூணாவது பர்சன் தவிர பிற ஐ, வி, யூ, தே அல்லது ப்ளூரல் ஃபார்ம் வந்த பிறகு ப்ரெசன்ட் வேர்ப் வந்தால் அதனோட எஸ் சேர்க்கக்கூடாது. பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். 10வது ரொம்ப முக்கியம். ப்ரிஃபர், எல்டர், சீனியர், ஜூனியர் இந்த மாதிரி வந்தால் தேன் போடணும் அதுக்கு முன்னாடி. சரிங்களா? ஒன் ஆஃப் தி அல்லது இல்லை ஒன் ஆஃப் திஸ். ஒன் ஆஃப் தி வர இடத்துல ஒன் ஆஃப் திஸ்ன்னு போடணும். ஈச் ஆஃப் தி வந்தால் அதற்கு பின்னால் உள்ள வார்த்தையுடன் எஸ்ஐ சேர்த்தி ப்ளூரல் ஃபார்மாக எழுதுவோம். புரிஞ்சுதா? ஈச் ஆஃப் தி அப்படின்னு போனால் அதுக்கப்புறம் வார்த்தை கூட ஏதாவது வார்த்தை வந்து எஸ் சேர்த்து எழுதணும். இந்த மாதிரி பல ஹிண்ட்டுகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் எரர் ஸ்பாட்டிங் பண்ணுங்கள். ஸோ எரர் ஸ்பாட்டிங் இங்கே நிறையா புக் டேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அது பாருங்கள். ஹோமோஃபோன்ஸ் உங்களுக்கு ஈஸி தானே, ஒரே மாதிரி இருக்கும். நம்ம அது பிரேக் எந்த இடத்துல வரும்னு பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ அதுவுமே ஈஸி தான். சரி, பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த 5 மார்க்கு என்னென்ன டவுட்டு கிளியர் பண்ணிடுறேன், பார்த்துக்கலாம் ஒரே நிமிஷம். ஸோ 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் போர்ட்ரேட் ஆஃப் லேடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரேட் ஆஃப் லேடி படிச்சுக்கோங்க. சரிங்களா? பேராகிராஃபு. ஓகே, அப்போ எந்த பேராகிராஃப் படிக்கிறதுன்னு கேட்டால் நீங்கள் அதை அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபே படிச்சு விடுங்க. எது வந்தாலும் அதே எழுதுங்க. ஆனால் தீமு, ஆத்தர் பேர், அதோட டைட்டில் எழுதாம முட்டுறாதீங்க, மாரல் எழுதாம முட்டுறாதீங்க. நான் எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்கல. பேராகிராஃப் ஃபார் ஸ்லோ லேர்னர்ஸ். யாரெல்லாம் ரொம்ப முடியாமல் இருக்கீங்களோ இந்த பாயிண்ட்ஸ் வச்சு இந்த பாயிண்ட் எழுதி விட்றாதீங்க. இந்த பாயிண்ட் எழுதிட்டு கொஞ்சம் எலாபரேட் பண்ணுங்கள். அடுத்து குயின் ஆஃப் பாக்ஸிங்கும் படிச்சுக்கோங்க. இருங்க தேர்டு ஒன் காணும். தேர்டு ஒன் படிச்சுக்கோங்க. சரிங்களா? தேர்டு ஒன் இது இல்லைப்பா, தேர்டு ஒன் படிக்கணும். தேர்டு ஒன் கண்டிப்பாக வரும். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு ஃபஸ்ட்டு 3 படித்தாலே எழுதிடலாம். சரியா? அடுத்தது போயமோடது பார்க்கலாம். போயமோடது வந்து ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் வந்துருச்சு போன வருஷம். அடுத்து லைன்ஸ் ரிட்டன் இன் ஏ ஏர்லி ஸ்ப்ரிங். அடுத்தது மூணாவது படிச்சுக்கோ, 2வதும் படிச்சுக்கோங்க. கன்ஃபெஷன் ஆஃப் ஏ பார்ன் ஸ்பெக்டேட்டர் இதுவும் படிச்சுக்கோங்க. லைன்ஸ் ரிட்டன் இன் ஏர்லி ஸ்ப்ரிங்கும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து சப்ளிமெண்ட்ரிலையும் அதே மாதிரி தான். ஆஃப்டர் 20 இயர்ஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஷார்ட் இந்த டார்க் இந்த வருஷம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஃபஸ்ட்டு பேஷண்ட் படிச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் நான் நேற்றே சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. நோட் மேக்கிங் சம்மரி. நோட் மேக்கிங் எழுதுனா மார்க் கிடைக்காது, கரெக்டாக எழுதுனா தான் மார்க் கிடையாது. சம்மரி ரைட்டிங் இப்படி தான் எழுதணும். பாருங்கள், கொடுக்கப்பட்ட பேராகிராஃப் ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி போட்டு டைட்டில் போட்டு ரஃப் காப்பி அடிச்சு விட்றணும். சரிங்களா? ஓகே. நோட் மேக்கிங்னால் இப்படி தான் எழுதணும். ஹெட்டிங் போட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எழுதணும், கரெக்டான பாயிண்ட்ஸ் எழுதணும். ஸோ ஓகே தான், வேறு ஒன்றும் இல்லை. சம்மரி நோட் எழுதிடுவீங்க. அடுத்தது யூஸிங் ஹின்ஸ், அதாவது அந்த ஓனாக எழுதுறது ஹின்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி கேட்பாங்க, அதெல்லாம் எழுத வேண்டாம். சரிங்களா? லெட்டர் ரைட்டிங் எழுதுங்க. சரி, லெட்டர் ரைட்டிங் எழுதுங்க. அந்த ஓனாக வரதெல்லாம் எழுத வேண்டாம். பொதுக்கட்டுரை மாதிரி வரும் இல்லையா, ஜென்ரல் எஸ்ஏ வரும் இல்லையா, அதெல்லாம் எழுத வேண்டாம். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு இது மட்டும் எழுதணும் போதும். லெட்டர் ரைட்டிங், அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட் தியரர் சொல்லி கொடுத்தல அது எழுதுங்க. அப்புறம் லாஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன் எழுதுங்க. ஓகேவா? ஸோ லெட்டர் ரைட்டிங் பார்த்துடலாம். லெட்டர் ரைட்டிங் பாருங்கள். லெட்டர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஃபிஷியல் லெட்டர் இப்படி தான் இருக்கணும். சரியா? சரி, இது கூட அவ்வளோ கேட்க மாட்டான். நியூஸ் எடிட்டர் கேட்பான்ப்பா. ஃப்ரம்மு டூன்னு போட்டு சார் அப்படின்னு சொல்லி இவ்வளோ எழுதணும். ஸோ நீங்கள் இது படித்து பாருங்கள், படித்து பார்த்து புரிஞ்சு வச்சு எழுதினா போதும். அடுத்தது லெட்டர் டு தி கமிஷன் ஆஃப் கார்பரேஷன் கம்ப்ளைண்ட் தி இன்சானிட்டரி கண்டிஷன் ஆஃப் தி ஸ்ட்ரீட் இன் அவர் லொக்காலிட்டி. இது கம்ப்ளைண்ட் லெட்டர் மாதிரி, இதுவுமே ஒரு ஃபார்மல் லெட்டர் தான். பார்த்துக்கோங்க. பர்சனல் லெட்டர்னால் ஒரு ஃப்ரெண்டுக்கு எழுதுன மாதிரி, ஃப்ரெண்டுக்கே நீ வந்து சுற்றுலா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்ற மாதிரி, இல்லை வந்து ஏதாவது அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி, அவன் நலம் விசாரித்து எழுதுகிற மாதிரி, அது மாதிரி கேட்பான். மைடியர்னு போட்டு இதெல்லாம் எழுதணும் கரெக்டாக. இது எழுதுனா மார்க் கிடச்சிரும். அண்ட் திஸ் இஸ் த வே டு ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டுக்கு எழுதியாச்சு. ஜாப் அப்ளிகேஷன் வித் பயோடேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரம் டு எழுதிக்க. சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளைங் ஃபார், அவனே கொஸ்டினில் கொடுத்துருப்பான் பாருங்கள், போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. இது அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு எந்த துறை வருதோ அந்த துறையை மாற்றி விட்ருங்க. இப்போ ஏதாவது நீங்கள் அதாவது அந்த ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி அந்த லைன்ஸை மாற்றி விட்ருங்கன்னு. உங்கள் ஸ்கில்ஸு, உங்களோட என்ன படிச்சிருக்கீங்க, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எங்கேருந்து கிடச்சிது, அந்த மாதிரி தான் எழுத போகிறீங்க. ரெஸ்யூம் கரெக்டாக இதே மாதிரி எழுதுனா மார்க் கிடைக்கும்.
படிச்சுக்கோங்க. யூஎஸ் ஃபெய்த்ஃபுல் டிக்ளரேஷன் எழுதணும், சிக்னேச்சர் போடுங்க, அட்ரஸ் ஆஃப் தி கவர். ஓகே, ஜென்ரல் எஸ்ஸே பார்க்க வேண்டாம், சும்மா நீங்கள் ஜென்ரல் எஸ்ஸேலாம் நீங்கள் ஓனாகவே எழுதலாம். அண்ட் லாஸ்ட்டில் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி தான் ப்ரோஸு போயம் சப்ளிமெண்ட்ரியில் நான் என்ன சொல்கிறேனோ அது படிச்சுக்கோங்க. ஸோ மொத்தமாக இதில் பார்த்துட்டோம். கிராமர் மட்டும் நாளைக்கு பார்த்துக்கலாம். மொத்தமாக இந்த பிடிஎஃபில் வே டு சக்ஸஸ் யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. லெட்டர் ரைட்டிங் இன்னும் ஷார்ட் வேணும்னா மினிமெட்ரியில் படிங்க. மினிமெட்ரியில் சரியாக இல்லை, ஃபார்மேட் பண்ணி தான் நேற்று இருந்துச்சு. நோட்டீஸ் ரைட்டிங், இமெயில் ரைட்டிங்லாம் பார்த்துக்கலாம். லெட்டர் ரைட்டிங் மட்டும் எனக்கு தெரிஞ்சு இதில் படிக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாடி ஆஃப் லெட்டரு வேறு ஏதாவது மினிமெட்ரியில் யூஸ் பண்ணி படிங்க. இல்லை நாளைக்கு கிடச்சா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ.